தொண்டை வலிக்கு மாத்திரை வேண்டாம், 5 நிமிடத்தில் ரிலீஃப் தரும் பாண்டி வைத்தியம். வானிலை லேசாக மாறினாலே போதும், நம்மில் பலருக்கு தொண்டையில் ஒரு விதமான கரகரப்பும் லேசான சளியும் வந்து ஒட்டி கொள்ளும். இருமி இருமி தொண்டையே புண்ணாகிவிடும். உடனே மெடிக்கல் ஷாப்பிற்கு சிறப்பு வாங்குவதை விட நம் சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டி தான் இதற்கான தீர்வாக இருக்கிறது. மிளகும் சீரகமும் சேரும்போது அது உணவாக மட்டுமல்லாமல் மருந்தாகவும் மாறுகிறது. அதே சமயம் தொண்டைக்கு இதமாகவும் இருக்கக்கூடிய அற்புத அசத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2, புளி 1 நெல்லிக்காய் அளவு, பூண்டு 5 பற்கள், மிளகு 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 1 அல்லது 2, கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் அல்லது நெய் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 2 முதல் 3 கப், கொத்தமல்லி இலை சிறிதளவு. முதலில் தக்காளியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்காமல் கைகளால் நன்றாக கசக்கி பிழிய வேண்டும். தக்காளியின் தோல் தனியாக வரும் அளவுக்கு மசிக்க வேண்டும். ஊறவைத்த புளியை கரைத்து அந்த தண்ணீரை தக்காளி விழுதோடு சேர்த்து கொள்ளுங்கள். தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து தனியாக வைக்க வேண்டும். ஒரு சிறிய உரல் அல்லது மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு பற்கள் மற்றும் சிறிது கருவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து கொரகொரப்பாக இடித்து கொள்ள வேண்டும். நைஸாக அரைக்க வேண்டாம். பூண்டு நசுக்கி மிளகு உடைந்தால்தான் ரசத்தில் வாசனை தூக்கலாக இருக்கும். அடுப்பில் ரசப்பாத்திரத்தை வைத்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றவும். நெய் ஊற்றினால் மனம் இன்னும் கூடும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கிள்ளிய காய்ந்த மிளகாய் மற்றும் இடித்து வைத்த பூண்டு மிளகாய் கலவையை சேர்த்து வதக்கவும். வதங்கிய கலவையில் கரைத்து வைத்திருக்கும் தக்காளி புளி தண்ணீரை ஊற்றவும். இப்போது அடுப்பை மிதமான தீயில் வைக்கவும். ரசம் தளதளவென கொதிக்கக்கூடாது. மேலே நுரை கூடி லேசாக ஒரு கொதி வரும்போது அடுப்பை அணைத்த வேண்டும். கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவி இறக்கலாம். மிளகின் காரமும் பூண்டின் மருத்துவ குணமும் சேர்ந்து தொண்டையில் உள்ள கிருமிகளை அளிக்கும். அஜீரண கோளாறு இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது. காய்ச்சல் வந்த பிறகு நாக்கில் ருசி தெரியாமல் அவதிப்படுவதற்கு இந்த ரசம் சாப்பாட்டின் மீதான ஆர்வத்தை தூண்டும்.